Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து iQooலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த iQoo7 இதை மார்க்கெட்டே காலி பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட வந்து iQoo7ஓட பாக்ஸ் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து 7 பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. யூஸ்வலாகவே வந்து iQooட பாக்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சைடில் எல்லாமே பார்த்தோன்னா iQooட பிராண்டிங் போட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம்னா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து அசம்பிள்ட் இன் இந்தியா தான். சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.97 வாட் per kg இருக்குது. பாடி சார் வேல்யூ வந்து 0.76 வாட் per kg. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 5G பேண்ட்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு பேண்டு N78 பேண்ட் சப்போர்ட்டோட வருது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM மாடல். ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்டி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்னு பார்க்கலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து யூசர் மேனுவல் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து மொபைல் இருக்குது. மொபைல் கூடவே வந்து இந்த IMEI ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் நம்ம பார்த்தோன்னா சிலிகான் கேஸ் தான். பட் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய சிலிகான் கேஸ் தான். 2 மாதத்தில் வந்து கலர் தேஞ்சு போயிடும். கேமராக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட் அவுட் இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு இதையும் வந்து சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. எப்பவும் போல கேபிளோட குவாலிட்டி மாசாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா 66 வாட் சப்போர்ட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேபிள் ஆர்கனைசரை வந்து இதுலேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உள்ள ஒரு லேப்டாப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜரோட அவுட்புட் வந்து 20 வோல்ட் 3.3 ஆம்ப் ஒரு 66 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோனை வந்து இந்த பிளாஸ்டிக் ராப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உடனே நம்மகிட்ட இருக்குது ஆரஞ்சு கலர் வேரியன்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்துலாம். ஃபோனோட வெயிட் வந்து 198 கிராம்ஸ் இருக்குது. அண்டர் 200 கிராம்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா iQoo3 வந்து 1/4 கிலோ கிட்ட போயிடுச்சு. கேஸ்லாம் போட்டோடனே அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் யூஸே பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கொடூரமாக இருந்தது iQoo3. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துலாம். அண்ட் ஃபோனோட பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு வந்து ஒரு குட்டி பம்பும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டேபிள் மேலே வைக்கும் போது ஒரு குட்டி வாப்ளிங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ பாக்ஸோட கொடுத்த கேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேமராவோட கட் அவுட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் கொடூரமாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இங்கே வந்து கொட்டை எழுத்தில் மான்ஸ்டர்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பிளைனாக ஆரஞ்சு டிசைனோட கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த ஆரஞ்சு டிசைன் நம்ம பார்த்தோன்னா உள்ளே வந்து ஒரு மைக்ரோ டெக்ஸ்டர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டெக்ஸ்டர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா மேலே வந்து கிளாஸோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல ஒரு கேமரா இருக்குது. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நம்ம பார்த்தோன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. அதுக்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்து ஸ்பீக்கர் வென்ட் டைப் சிக்கான சார்ஜிங் போட்டிருக்கு. மெயின் மைக்கு. அதுக்கப்புறமா வந்து சிம் ட்ரேக்கான ஸ்லாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து டூவல் சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 4G சிம் போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து SD கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் மேலே நம்ம பார்த்தோன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. தண்ணி எதுவுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் ஹெல்ப் ஆகும். இப்போ ஃபோனை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. iQoo 5Gன்னு சொல்லிட்டு லோகோ வந்திருக்கு. ஃபன்டச் ஓஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து பர்மிஷன் கேட்டுட்ருக்கோம். மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து நம்ம டேட்டா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். எல்லாருமே வந்து நம்ம கிட்ட சொல்லாமல் எடுப்பாங்க. பட் இவங்க வந்து நம்ம கிட்ட டேரெக்டாகவே சொல்லி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா, உங்களோட ஃபேஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்மிஷனை கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ரெக்கமெண்டட் சர்வீசஸ்னு ஒன்று காட்டும். இந்த ரெக்கமெண்டட் சர்வீஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிப்போம். பட் இவங்க நம்ம ஃபோன் செட்டப் பண்ணும்போதே வந்து இந்த ஆப் ரெக்கமெண்டேஷன் காட்டுது. ஸோ இது இன்ஸ்டால் ஆல் மட்டும் கொடுக்காதீங்க, நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ ஃபோனை வந்து நம்ம இப்போ செட்டப் பண்ணிட்டோம். செட்டப் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோனுக்குள்ளே போகலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் டிவைஸ் நேம் வந்து iQoo7 காட்டுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பை டிஃபால்ட்டாக 8GB RAM ஆப்ஷனோட வருது. பட் 3GB வந்து விர்ச்சுவல் RAM நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா Android 11 ரன் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி செக்யூரிட்டி அப்டேட்னு பார்க்கும்போது ஜூன் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது.
ஸோ ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட் மட்டும் ஏதாவது வந்திருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அண்ட் ஃபோனோட ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 128 ஜிபியில் 19.9 ஜிபி, அதாவது ரவுண்டாக வந்து 20 ஜிபி வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது. பட் இந்த 128 ஜிபி வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நமக்கு. அண்ட் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்மார்ட் சுவிட்சில் இருக்குது. கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி அதுவே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சுவிட்ச் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் 120Hz 60Hz இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் iQOO Z3யில் 90Hzக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சிஸ்டம் ஆப்ஸ் இல்லாமல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 9 ஆப்ஸ் வந்து ப்ரீலோடராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராள மனசோட நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் நம்ம பார்த்தோன்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், சிஸ்டம் ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் டயலர்னு பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து iQOOவோட டயலரில் தான் வருது. ஸோ இதுக்கும் வந்து பர்மிஷன் கேட்குது பாருங்கள் நீங்கள். ஸோ எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயலர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ கூகுள் டயலர் வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுக்கல நமக்கு. ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பீக்கர் செட்டப்னு பார்த்தோன்னா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். ஸோ ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் வந்து நல்லா லவுட் அண்ட் அடிக்வேட்டாக இருக்குது. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.7 இன்ச் கொண்டு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, HDR10+ சப்போர்ட் இருக்குது. 120Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தோன்னா ஃபுல் HD ரெசல்யூஷன். பட் அவுட்டோர் பிரைட்னஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். iQOOலேருந்து 1300 nits வரைக்கும் ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8GB + 128 GB வேரியன்ட். இதுக்கு வந்து 3GB எக்ஸ்டெண்டட் RAM சப்போர்ட் இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இது வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம Type-C போர்ட் தான் யூஸ் பண்ணோம், இல்லை வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஆரஞ்ச் கலர் வேரியன்ட். இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த ஃபெஸ்டிவல் சேலில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து ரியல்மி கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க போல். அந்த போல்டு அப்பியரன்ஸ் கொடுத்து அந்த மான்ஸ்டர்னு லோகோலாம் பயங்கரமாக போட்டு வச்சிருக்காங்க. இதே எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னா சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பின்னாடி வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போன ஜென்ரேஷன் iQOO 3ல வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. பட் இதில் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோன் எந்த ஒரு ஹெவினஸ்மே கிடையாது. ஃபோன் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஃபீல் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4400 mAh பேட்டரி. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து அந்த பெரிய லேப்டாப்போட சார்ஜரையும் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. 66 வாட் சார்ஜர் இருக்கிறதுனால சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். பட் நான் இன்னும் அந்த சார்ஜர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் நான் யூஸ்வலாக வந்து வீட்டில் 10 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி ஒரு நோக்கியா 10 வாட் சார்ஜர் இதில் போட்டு சார்ஜ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5.5 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறது. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து அவங்களோட சார்ஜர் போட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் போல். வேறு ஏதாச்சும் விவோ சார்ஜர் இருந்ததுன்னா அதுலேயும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபுல் ரிவ்யூவில் வந்து சார்ஜிங் டைம்லாம் எவ்வளோ இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். நார்மலாக இந்த ஃபோனை வெயிலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் இவங்க வந்து 1300 nits இருக்கதா சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கல. பட் வெயிலில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இஷ்யூ எதுவுமே இல்லை. மற்றபடி கேமரா செட்டப்னு வந்தோன்னா ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல வந்து 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 48 MP மெயின் கேமரா. இதுக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 13 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. 2 MP மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டெடிகேட்டட் வீடியோ முடிஞ்சால் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஃபுல் ரிவ்யூவில் வந்து கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம வரணும்னா இதில் வந்து Snapdragon 870 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டே வந்து கண்டிப்பாக ஒரு தும்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேப்பபிள் சிப்செட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வந்து லாஸ்ட் ஒரு 1.5 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். UI யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. அண்ட் இதில் வந்து கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக. கேமிங் ரிவ்யூவில் நம்ம இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் MEMC-க்கான சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் ஈவெண்ட் இல்லை Amazon-குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே பெருசாக வந்து டிஸ்பிளேக்கு செப்பரேட் சிப் யூஸ் பண்ணியிருக்கதா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே சிப் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் 30 FPS பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து ஹையர் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா பெட்டர் ஸ்மூத்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடும் போதும் சரி அந்த ஸ்மூத்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ MEMC இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தோன்னா இதோட ஹாப்டிக்ஸ் தான். ஹாப்டிக்ஸ் வந்து வேறு லெவலில் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. கேம் விளையாடும் போது நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க சைட்லேருந்து 4D வைப்ரேஷன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. மேலே ஒரு வைப்ரேஷன் மோட்டார், கீழே ஒரு மோட்டார் இருக்கதா சொல்கிறாங்க. கேம் விளையாடும் போது வந்து ஹாப்டிக்ஸ் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். பட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து
வந்து ஹாப்டிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுவீங்க. அந்தளவுக்கு வந்து ஃபைன் டியூன்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கலன்னு பார்த்தோன்னா ஃபன் டச் ஓஎஸ் தான். ஃபன் டச் ஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பட் எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து பர்மிஷன் பாப்பப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டயலர் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஜோவி ஹோம், ஐ மேனேஜர், இந்த மாதிரி நீங்கள் எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து இந்த சில கடுப்பான விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து நம்மளோட டேட்டா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் வரது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்ற பிராண்ட் எல்லாமே இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுற ஜாப் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியாமல் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசானில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. 32,000 வந்து 8GB + 128GB மாடல் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலே வந்து பை டிஃபால்ட்டாக இப்போ வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் 2,000 rupees தராங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் டிஸ்கவுண்ட்டும் தான் இருக்குது. பிலோ 30,000 வந்து இது ஒரு மாசான ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.